கொஞ்சம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது நார்மல் ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் ஆகி இது அதுல இருந்து எப்படி அவர் வந்து கொண்டு வருவார் அப்படின்ற இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல விறுவிறுப்பாக போச்சு படம். ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அதான் மெசேஜ் ஆஸ் யூஷுவல் மெசேஜ் தான். பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்படி மக்களோட படத்தை இது பண்ணுறாங்கன்ற மாதிரி நல்ல போல்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நல்லா எடுத்திருக்காங்க. அது சினிமாட்டோகிராஃபி, பேக் ஸ்கோர் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பிட்டோட அதை எடுத்துட்டு வந்து லாஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற விதமும் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தெரியல, பார்க்க பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. டைம் பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம், அவ்வளவுதான். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் ஆண்டனி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. லாக் எதுவும் இல்லை. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிவீல் ஆகிற பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நல்லா இருந்துச்சு. இல்ல இந்த வாட்டி வந்து ஃபுல்லா ஒரு சோஷியல் மெசேஜ். ஹிட்லர் வந்து செஞ்சது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். அது வந்து சஸ்பென்ஸா ஹிட்லர்ன்றது யார் இவன்றது தெரியாம மாதிரி எடுத்துட்டு போய். ஆமா, கொஞ்சம் புதுசா இருக்கு. எங்கேயும் லேக் ஆகல. படம் நல்லா இருக்கு. அவரு ஸ்டாண்டர்டா எப்பவுமே அவர் எதிர்பார்க்கறது தானே. நல்லா பண்ணியிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏற்ற ரோல நல்லா பண்ணியிருக்காரு.